வணக்கம் நண்பர்களே. ஸோ ஒரு சின்ன அப்டேட். நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு கரெக்டாக இன்னையோட ஜூலை 13 ஒரு இயர்ன்றது ஆனிவர்சரியை கொண்டாடுறோம். ஸோ அதனால இன்னைக்கு வந்து 2 வீடியோ போகிறதா பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் அன்வேவரிங் சப்போர்ட் மை பிலோட் ஃபேமிலி. ஸோ வாங்க சாப்டருக்குள்ள போகலாம். நம்மளோட ஹீரோவும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரான். நான் வந்து தண்ணீர் அரைக்கிறது, அதே போல ஃபயர்வுட்டை சாப் பண்றதுன்னு சொல்லிட்டு அனைத்து வேலைகளையும் முடிச்சிட்டேன். ஸ்டில் எனக்கு வந்து ஃப்ரீ டைம் வந்து இருக்க செய்தி. நான் வந்து இந்த டைமை பயன்படுத்தி சம் மேஜிக்கை ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். சின்ஸ் நான் வந்து காயங்களை குணப்படுத்தினேன், அதே போல எனக்கு மற்ற விஷயங்களும் சுலபமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். இவன் தான் எனக்கு இவ்வாறு இருந்தாலுமே ஏன் என்னால ஃபயர் மேஜிக்கை பயன்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே ஒரு ஐயம்ன்றது ஏற்படுது. தென் பாஸ்ட்ல மட்டும் அந்த உல்ஃப் கூட ஃபைட் பண்ணும்போது அது எவ்வாறு தோன்றுச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். மேபி அது வந்து ஒரு அவசர காலநிலை எமர்ஜென்சினால இருக்குமோன்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கும் போது நான் வந்து என்னுடைய எனர்ஜி சென்டரை வந்து சர்க்குலேட் பண்றதை பத்தி யோசிக்கட்டுமா, ஃபயர் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நான் வந்து அதிகப்படியா வந்து எதிர்பார்க்க கூடாது போல, இல்லைன்னா நான் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினைக்க செய்யறான். டோரத்தி வந்து உண்மையிலே ஹாப்பியாவா நான் வந்து ஃபயர் மேஜிக்கா பயன்படுத்தினா, ஏன்னா ஹீலிங் மேஜிக்ன்றது அந்த அளவுக்கு ஒன்றும் கூலான எஃபெக்டை ஏற்படுத்தல, ஏன்னா அது ரொம்ப க்ளோவா வந்து தெரிய செய்யல. இப்போ பார்த்தா நார்மலா தான் இருக்காங்க. ஸோ டோரத்தி வந்து என்னுடைய ஹீலிங் மேஜிக்கு ஒரு ஃபேன் கிடையாது. நான் வந்து டெய்லி அவளுக்கு ஃபயரை காமிச்சாகணும், என்ன ஒரு வெக்க கேடுன்னு சொல்லி ஹீரோ வந்து செழிப்பாகும் போது என்னது என்னோட விரல ஃபயர் எரியான்னு சொல்லி ஷாக்கா பாக்குறான். அவனோட இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல பார்த்தா தெரியும் ஃபயர்ன்றது எரிய ஆரம்பிக்கிறது. ஏன்னா இது ஒரு லைட்டர் ஃபிளேமான்னு சொல்லி ஹீரோவும் பார்க்கிறான். அப்ப அந்த குட்டி பொண்ணு வந்து கண்ணை கசக்கிட்ட எழுந்து வந்து டேட் உங்களோட கை வந்து ஃபயரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதை செய்யறாங்க. டோரத்தி கிட்ட வராத, இல்லைனா நீ வந்து காயப்பட செய்வேன்னு சொல்லிட்டு ஜூவான சொல்றான். நான் இதை வந்து மம்மி கிட்ட சொல்லி ஆகணும். வாம், நம்மளோட டேட் வந்து ஃபயர் மேஜிக்கை பயன்படுத்துறாரு வான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகுறாங்க. டோரத்தி அப்படின்னு சொல்லிட்டு டிசியும் பார்த்துட்டு அவங்களுமே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. ஜோனுடைய கையில இருந்து ஃபயர் வருதான், மம்மி டேட் பாத்தீங்களா ஃபயர் மேஜிக்லாம் பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகுறாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் இது வந்து பிடித்து இருக்குது. ஏன்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஃபிளேமை உருவாக்குறது உண்மையிலே கடினமா உழைச்சாகணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். எனவே எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குது, நான் வந்து தற்பொழுது 2 மேஜிக்கை பயன்படுத்துன்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். ஐ ஹோப் நான் வந்து இந்த லைட்டை பயன்படுத்தி இன் ஃபியூச்சர்ல வந்து ஒரு கேம்ப் ஃபயரை கூட உருவாக்குவேன். கேம்ப் ஃபயர்னா இன்னும் கொஞ்சம் பெரிய அளவிலான ஃபயர், ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு லிசியும் வந்து ஷாக் ஆகுறாங்க. நீ வந்து ஆல்ரெடி பாத்துட்டியான்னு சொல்லி ஹீரோவும் கேட்கிறான். அதாவது ஹீரோ வந்து ஷோ காட்டணும் பார்த்துட்டு அவங்க அம்மான்னு போயினுக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி குட்டி பொண்ணு வந்து ரொம்பவே வந்து வருத்தப்பட்ட அம்மா இப்படியே போறாங்க. வாட், நான் வந்து இதற்காக எவ்வளவு கடினமா ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொல்லி ஹீரோவும் யோசிக்கிறான். பை த வே இந்த நெருப்பு எப்படி அணைக்கிறதுன்னு சொல்லிட்டு கையை ஆட்ட செய்யறான். சடனா வந்து நான் வந்து என்னதான் பண்ணாலும் இது வந்து போக மாட்டேது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த நெருப்புன்றது காணாம போயிடுது. இந்த வேர்ல்ட்ல வந்து மேஜிக்ன்றது வேடா தான் இருக்குது. நான் வந்து இது எவ்வாறு மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறான். அப்புறம் நம்ம ஜூவனும் கேபின்குள்ள வந்து டோரத்தின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அந்த பொண்ணு சேடா வராங்க. மீட்டு மீட்டு வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே லிசியும் சிரிக்கிறாங்க. டோரத்தி வந்து ஏன் சேடா இருக்கானா, மீட்டோட போர்ஷன்றது குறைவாக தான் காணப்படுது. டேட் வந்து டெஃபினெட்லி எனக்கு ஒரு ரேபிட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜோன் வந்து ரெடியா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த ஓல்டு மேன் கஸ்ஸும் வந்து பார்க்க செய்யறாரு. ஸோ இதோட நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கஸ், ஓகேங்களா. நான் ஓல்டு மேன் சொல்லுவேன், இல்லை கஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ கன்வென்ட் கேட்போம், ஓகேங்களா. நீ வந்து வந்துட்டியான்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி நான் வந்து போறேன்னு சொல்லிட்டு ஜோவான சொல்றான். டேட் சேஃபான் இருப்ப மேற்கொள்ளுங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்றான். குட் கேர்ள்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஆமா டோரத்தி வந்து ஒரு நல்ல பொண்ணுதான்னு சொல்லிட்டு நம்மளோட டோரத்தி பொண்ணுன்னு சொல்றாங்க. கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபும் சொல்லும் போது லிசி நீனும் கேர்ஃபுல்லா இருக்க செய்ன்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிட்டு ஜென்டலா ஒரு கிஸ்ன்றதை லான்ச் பண்றான். அப்ப இந்த குட்டி பொண்ணு பாருங்களேன், எனக்கும் ஒண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரைட் டோரத்திக்காக ஒரு கிஸ்ன்னு சொல்லிட்டு அவளுடைய கண்ணும் சீக்ஸ்ல வந்து கிசி வந்து ஹீரோ கொடுக்க செய்யறான். வெயிட், உன்னோட ஸ்மெல்ல நான் வந்து மீட்டை உணர்ல செய்யறேன்னு சொல்லி ஹீரோவும் கேட்கிறான். நீ என்ன திரும்பியும் வந்து மீட்டை சாப்பிட்டதில்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குட்டி பொண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. நாங்க வந்து வீட்டை லீவ் பண்ணிட்டு கஸ் எதிர்பார்த்த அந்த இடத்துக்கு தான் செல்ல செய்தோம். ஸோ எங்களுடைய வழியில வந்து கஸ் எனக்கு பல விதமான லெசன்ஸையும் வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதே போல வழியில வந்த மரங்களை காமிச்சு எதனா நம்ம வந்து ஃபயர்வுட் பர்பஸ்க்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயத்தையும் எனக்கு வந்து அவர் தான் டீச் பண்ணாரு. அதே போலயே அவர் வந்து ரேபிட்டோடைய டிராப்பிங்ஸ் அந்த எக்ஸ்கிரீஷனை பார்த்தோன்னே என்ன நின்று அதை பார்க்கவும் சொன்னாரு. ஜுவான் ஸ்டாப்னு சொல்லிட்டு அங்க பாருன்னு சொல்லிட்டு கை காட்ட செய்யறாரு. ஒரு முயலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்கலாம். காய்ஸ் எனக்கு இது எந்த ஆங்கிலும் முயலா தெரியல, என்னமோ ஒரு கங்காரு குட்டி மாதிரி இருக்குது, ஓகேங்களா. அது வந்து ஒரு முயலான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஆச்சரியமா பார்க்கலாம்.
நான் வந்து இவ்வாறான ரேபிட்டை என் வாழ்நாள பார்த்ததே கிடையாதுங்க. சரி, சரி. இது வந்து ஒரு இசக்காய் வேர்ல்டு தானே. மேபி வந்து இது கங்காருல வந்து எவால்வ் ஆகி வந்த ஒரு முயலா இருக்கலாம். ஸோ நம்மள மாரி தான் ஹீரோவும் யோசிக்க செய்றான். அதுவும் ஆன்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா வந்து கடிக்க வருது. பார்த்தீங்கன்னா தெரியும். அதனுடைய கைகள்ன்றது அங்க கட்டப்பட்டிருக்குது. பார்க்கும்போது இதற்கு இன்னும் எனர்ஜி இருக்குது போலயே. இத வந்து நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி பிடிக்க செய்றேன்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு மேன சொல்றாரு. இவனுடைய ஃபர்ஸ்ட் ஏரியா இது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்க செய்யும். ஸோ ஹீரோவுக்கு ட்ரெய்னிங் குடுக்கறதுக்காக இவரு புடிச்சுன்னு வந்து ஹீரோக்கு வச்சிருக்காரு. ஓகேங்களா? இது வந்து என்டையர்லி ஈஸியாக இருக்காது. உன்ன அட்டாக் பண்ண வர ஒரு பீஸ்ட்ட நம்ம கொல்றது. இது வந்து டிஃபரெண்டான விஷயம். ஏன்னா வந்து டிஃபென்ஸ்லெஸ்ஸா ஒரு முயல் வந்து ஓரமா சாப்பிடுறத நம்ம ஈஸியா வேட்டையாடலாம். ஆனா அது ஆக்ரோஷமா உன்ன தாக்காம கொல்றதுன்றது ஈஸியான விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ உணர வைக்கிறாரு. உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஹண்ட்னுடைய ஃபீலிங் ஈவன் என்னுடைய ஓல்ட் ஏஜ்ல கூட எனக்கு நான் சின்ன வயசுல பண்ணது ஒண்ணுமே வந்து ஸ்டில் என்னுடைய மனசுல ஆழமா நீடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கஸ்ஸன் சொல்ல செய்றாரு. சரி நான் உனக்கு கொடுத்த அம்ப வெளில எடுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீ வந்து ஒரு கிளவரான மேனா இருக்கிற. ஏன்னா சின்ஸ் நீ இந்த மவுண்டனுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இருந்தாலும் நீ வந்து நான் சொல்லி கொடுத்த பல விதமான வேர்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கிற. அதே போல சம் சென்டென்ஸையும் கோர்வையா கோர்த்தும் சொல்ல செய்யற. ஹீரோ வந்து இந்த அனதர் வேர்ல்டு மிடிவல் பீரியட்ல வந்துமே சோ இவங்களோட லாங்குவேஜ் கொஞ்சம் கொஞ்சமா வந்து முனைப்பு காட்டி கத்துக்க ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுதான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஹண்ட்னு சொல்லிட்டு கஸ்டன் சொல்ல செய்யறாரு. அவரோட லாங்குவேஜ் தான் சொல்றாரு. ஹீரோக்கு அதுவே இப்ப புரிய ஆரம்பிக்குது. ஓகேங்களா? நான் வந்து உனக்கு எக்ஸாக்ட்லி சொல்லித்தர போறேன். ஹண்டிங்ன்றது எந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயம் சொல்லிட்டு சொல்றாரு. நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த நாளை மறக்க மாட்ட. சோ அதற்கு கிட்ட நீ வந்து செல். சோ ஃபர்ஸ்ட் அதனுடைய ஃபுட்ல வந்து ஷூட் பண்ணு. என்னது ஃபுட்டா? இது வந்து ஒரு ட்ரைனிங்கா, அதாவது உயிரோட நகர்ற ஒரு டார்கெட்டை கொண்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். ஃபர்ஸ்ட் வந்து அந்த அனிமல் வந்து ஸ்டில்லாக இருக்கணும், அதாவது அசையாம இருக்கணும். தென் அந்த டார்கெட்டை வந்து நம்ம வலிய உணர செய்யணும். இந்த மவுண்டன்ன்றது ரொம்ப ஃபேரா இருக்குது. இது வந்து ஹியூமன்ஸ்க்கு எந்த விதமான ஃபேவரையும் காட்ட போறது கிடையாது. நீ வந்து குரூயல ஆக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு உபதேசம் பண்றாரு. சோ நம்மளுடைய அர்ஜுனர் வந்து எவ்வாறு அவங்களுடைய தமையன்களை வந்து கொல்றதுக்கு மகாபாரதத்துல தயங்கினாரோ, கிருஷ்ணன் வந்து பகவத்கீதையை உபதேசம் பண்ணியிருப்பாரு. சோ அந்த மாதிரி இவர் வந்து நீ வந்து இங்க கொடுமை நடந்துக்கிறது தப்பு கிடையாது இந்த காட்டுலன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மனசு மாத்துறாரு. ஏன்னா ஒரு நாள் வந்து இங்க இருக்கிற பீஸ்ட் எல்லாமே அப்பர் ஹேண்ட் எடுக்க செய்யும். நீ வந்து உன்னுடைய வீட்டுக்கு உயிரோடு திரும்ப செல்லணும் அல்லவா? அதனால இந்த நாள் நீ மரத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சேடா தான் வந்து அந்த குறிய வைக்க செய்யறான். அந்த ராபிட்டோடைய காலில் நான் சுட செய்யணுமா? என்னால இதை கொல்ல முடியாது. இருந்தும் இது வந்து தேவையற்ற பெயினை தான் இதற்கு உணர செய்யும். எனக்கு புரியல இந்த ஓல்டு மேன் வந்து ஏன் தான் இதெல்லாம் பண்ண சொல்றா சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டே வந்து அம்பை உடலான்னு பார்க்கலாம். கமோன் சுட செய்ய அதனுடைய ஃபுட்ல தான் நீ ஃபர்ஸ்ட் சுடணும். தென் அதனுடைய ஹெட்லன்னு சொல்லிட்டு கஸ்ஸும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அந்த முயல் பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாம பாக்குது. எனக்கு தெரியல ஏன்னு சொல்லிட்டு. ஆனா நான் வந்து இந்த உலகத்துல வந்த ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு இப்ப நினைவு கூறுதுன்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். என்னுடைய சோர்வடைந்த பாடி, அதே போல அங்க காணப்பட்ட அழுகிய நிலையில இருக்கிற சவங்கன்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். ஏன்னா ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு டெட் பாடிக்கு இருந்தான கிளாத்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருப்பான். அந்த கிராம்டான ஸ்பேஸ்ல வந்து ஹியூமன்ஸ் அவங்க அடைச்சு வச்சிருந்தான்னு சொல்லி ஹீரோ யோசிக்க செய்யறான். எனக்கு வந்து மவுண்டைன் அல்லது ஹண்டிங்கை பத்தி எந்த விஷயமும் தெரியாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸ்டில் நான் இந்த உலகத்துல சர்வைவ் ஆகிறதுக்கு நான் வந்து சில விஷயங்களை தற்பொழுதே கத்துக்கிட்டு ஆகணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த முயலா ஹீரோவை தாக்க வருது. இவர் வந்து என்ன ஒரு நல்ல ஹண்டராக ட்ரெயின் செய்யறான்னு சொல்லிட்டு ஹீரோவை யோசிச்சுட்டே அந்த ஆரோவை வந்து ஷூட் பண்றான். சோ நம்மளுடைய ஜுவான் விட்ட அம்பு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த முயலுடைய ஃபுட்ல வந்து இறங்கிடுச்சு. அதுவும் வழியில ஆஹான்னு சொல்லிட்டு கத்த செய்யுது. நான் வந்து அதை ஹிட் பண்ணிட்டேன்னு சொல்லி ஹீரோவும் ஆச்சரியமா பாக்குறான். திரும்பி அதை பண்ணன்னு சொல்லிட்டு ஓல்டு மேனும் சொல்ல, நீங்க என்ன அதை திரும்பியும் பண்ண சொல்றீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஆச்சரியமா கேட்கிறான். எந்த முறை நீ அதனுடைய ஃப்ரெண்ட் பாவுஸ்க்கு எய்ம் பண்ண சொல்லி கஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. நான் வந்து ஷியோரா இல்ல. ஆனா கஸ் வந்து என்ன நினைக்கிறாருன்னா இந்த ப்ராசஸ்ன்றது அத்தியாவசியமான விஷயம்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். ரைட், நான் வந்து இவ்வாறான பீஸ்டுக்கு பாவம் காட்டுறதுக்கு இதுக்கப்புறம் துணிய மாட்டேன். ஏன்னா வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து லிசி மற்றும் டோரத்தி தான் சொல்லிட்டு ஹீரோவும் மனசை கல்லாக்கிக்கிட்டு ஜஸ்ட் நான் வந்து எதையும் கேட்காத மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணி ஆகணும். இது வந்து ஒன்றும் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு அனிமலுடைய ஆர்டினரி கிரைடான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசி. ஏன்னா நான் அந்த 2 பேரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கான ஃபுட்டையும் ப்ரொவைட் பண்ண சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஆரோவையும் லான்ச் பண்றான். எனக்கு தெரியல நான் வந்து ஒரு டீமனாகவோ அல்லது ஒரு ஹண்டராக கூட மாற செய்யலாம். ஈவன் தோ அதனுடைய உயிரை வந்து இன்ஸ்டன்ட்ல பறித்திருந்தாலும் எனக்கு இது வந்து ஒரு பெயினை வந்து ஏற்படும் சொல்லி ஹீரோவும் யோசிக்கிறான். இது வந்து உண்மையிலேயே நேச்சருக்கு அகேன்ஸ்டான செயல் தான்.
ஆனா ஹண்டிங் ஒன்னும் ஒரு ரொமான்டிக்கான விஷயம் கிடையாதுன்னு சொல்லி ஹீரோவும் வந்து யோசிக்க செய்யறான். ஸோ ஹீரோ வந்து ரொம்ப தாட்ஸ்க்கு உள்ளாகி இருக்கிறான். ஓல்டு மேன் கஸும் வந்து அந்த ரேபிட்டை வந்து ஒரு பைக்குள்ள பேக் பண்றாரு. பிகாஸ் இது வந்து மியர் சர்வைவலுக்காக தான் நம்ம செய்யறோம். ஹியூமன் சர்வை ஆகிறாங்களா இல்ல அனிமல்ஸ் சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய கைகளை பார்த்து யோசிக்கிறான். பட் நான் வந்து எப்பொழுதும் மறக்க மாட்டேன் நீ நடந்த விஷயத்தான் சொல்லிட்டு ஹீரோவும் கஸோட தான் யோசிச்சு பாக்குறான். நம்ம முன்னாடி பெற்ற முயல நீ வந்து எடுத்து வீட்டுக்கு சேர்ன்னு சொல்லிட்டு கஸம் வந்து ரொம்ப கைண்டா ரெஸ்பான்ஸ் பண்றாரு. எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஜூவானும் பார்க்கிறான். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது சரிவா லாஸ்ட் ரேபிட்டையும் நம்ம வந்து பிடிக்க செய்யறான்னு சொல்லிட்டு கஸும் வந்து ஊனி போறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் பார்த்தா அந்த முயலை நாம வந்து இந்த முயலை டிஃப்ரெண்டான வேலை பிடிக்க செய்யலாமா, ஏன்னா இது மத்ததை காட்டிலும் வேறுபட்டு இருக்குன்னு சொல்லி ஹீரோ சொல்லும் போது இதுதான் வந்து லாஸ்ட் ஒன், சோ வேகப்படுத்தி நீ இதை கேட்ச் செய்து ஆகணும்னு சொல்லி சொல்லும் போது வெயிட் அ செகண்ட், நான் இதை கொல்றதை காட்டிலும் நான் இதை வளர்க்கலாமான்னு சொல்லி ஹீரோ கேட்கிறான். ஏன்னா நம்ம இவ்வாறு ரேபிட்டை வந்து ரைஸ் பண்றதுன்றது ஒன்னும் ஒரு கடுமையான செயல்லாம் கிடையாது. இது வந்து நிறைய அளவிலான ஆஃப் ஸ்பிரிங்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணும் அல்லவா. ஏன்னா இப்போ ஒரு அவசர கால நிலைன்றது ஏற்படுதுன்னா நம்மளால அப்ப வேட்டையாட முடியாது. அப்ப நம்ம பசியில இருக்கும்போது இது வந்து நம்ம ஒரு எமர்ஜென்சி ரேஷனா கூட நம்ம வீட்டுல இருந்து அடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு கஸ் நம்ம இந்த ரேபிட்டை வந்து எடுத்துக்கலாம் ஆனா இதை கொல்ல தேவையில்லைன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ கஸ் வந்து ஜென்டலா சிரிக்கிறாரு. ஃபைன், உனக்கு அப்படிதான் பண்ணணும்னா நீ அதையே செய்யன்னு சொல்லிட்டு சொல்லும் போது இந்தா அதை உயிரோட பிழைத்து செல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து அந்த பைய கொடுக்க செய்யறாரு. ரைட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதை வாங்கிட்டு போறான். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் ஓரத்துல ஒரு முயல் இருக்குது. ஸோ அதான் வந்து ஹீரோ பிடிக்க செல்றான். நான் வந்து ரியல் வேர்ல்டுல வாழும்போது எனக்கு எந்த விதமான ஹோப்பும் கிடையாது. எனக்குன்னா ஒரு ஃபேமிலி சொந்தமா அமையுமான்னு பத்தி அதனால எனக்கு பர்டிகுலரா எதுவும் செய்யணும்னு சொல்லிட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். இவ்வாறான விஷயத்த செய்யறதுக்கு எனக்கு பிட் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்குது. மேபி ஃபைனலி நான் எதிர்பார்த்த ஒரு ஃபேமிலின்றது எனக்கு கிடைச்சதால கூட எனக்கு இது வந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது, நான் வந்து உயிர் வாழறதுக்கும் உழைக்கிறதுக்கும் சொல்லிட்டு நம்ம ஜுவானை யோசிக்கிறான். அப்போ வந்து அவன் கஸ்னுடைய வீட்டுல ஓரத்துல வந்து பார்க்கிறான். எனது இந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஒரு உடன் ஸ்லேட்ஸான்னு சொல்லிட்டு பார்க்க செய்யறான். இது வந்து பார்க்கும்போது இந்த உலகத்துல இருக்கவங்க தான் கார் பண்ண மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அது வந்து சொல்லிட்டு ஹீரோ அந்த எடுத்து பார்க்கிறான். சோ இது வந்து இங்க இருக்குதுன்னா மேபின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். கஸ் உங்களுக்கு இது என்னன்னு சொல்ல தெரியுமா, நீங்க இதை டீச் பண்ண முடியுமா கஸ், இது வந்து ஹீரோ வந்து ரொம்ப ஆர்வமாகறான். ஆமாம், நீ வந்து இதை உண்மையிலே கத்துக்க விரும்புறியா அப்படின்னு என்கிட்ட சொல்லாத, உனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு கஸ் வந்து சிரிக்கிறாரு. ஆமா எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டு சொல்லும் போது வெல் அப்படின்னா சொல்லிட்டு அவர் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு சரி நீ வந்து இதையும் பார்க்க செய்யன்னு சொல்லிட்டு இனிமே வந்து நிறைய ஸ்லேட்ஸை எடுத்து கொடுக்குறாரு. நான் நினைத்தியும் உனக்கு கொடுக்க செய்யறேன், ஸோ நீ இதை வந்து வச்சுக்கோ, இப்பயே எனக்கு இதை வந்து சொல்லிக் கொடுங்க ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க செய்யறான். ஏன்னா வந்து ஃபாலோ பண்ணன்னு சொல்லிட்டு கஸ் வந்து எழுதுறதுக்கு ஹீரோக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு. இவன் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான மேனா இருக்கிறான். இவன் வந்து படிக்கிறதுக்கு ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு கஸ் வந்து ஹீரோவை பார்த்து யோசிக்க செய்யறாரு. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. இவ்வாறான திங்ஸ் வந்து நான் மிலிட்டரியில இருக்கும்போது நோபல்ஸ் எல்லாம் ஹையர் பண்ணும்போது பெறப்பட்டது. சிவனுக்கு உதவியா இருக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகுறாரு. எனக்கு இது ரொம்ப நேரத்தை எடுத்துக்க சேர்த்துடுச்சு, இதை நான் கத்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோவும் பார்க்கிறான். நான் வந்து இதை இவ்வாறே முடிவு சொல்லி எனக்கு போதராகன்னு சொல்லிட்டு கஸும் யோசிக்க செய்யறாரு. சரி நம்ம அதெல்லாம் வந்து யோசிக்க தேவையில்லை, எல்லாமே வந்து பாஸ்டான விஷயம் சொல்லி யோசிக்கிறாரு. அந்த காபின் பத்தி அவருக்கு அந்த தாட்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஏன்னா இவரு காபினான டிராமாக்குள்ளானார்ல, சோ அதையும் நம்ம யோசிச்சு ஆகணும். எனவே நான் வந்து மவுண்டெயினை ஸ்கவுட் பண்ணணும், காபின்ஸோடைய தடங்கள் தெரியுதான்னு சொல்லிட்டு அவரும் யோசிக்கிறாரு. அவங்க வந்து இந்த வில்லேஜ்ல எங்கேயாவது தான் வாழ செய்யறாங்க. நான் வந்து இன்னுமே மவுண்டெயின்ஸ்க்கு டீப்பாக செல்லணும். ஏன்னா அனிமல்ஸோடைய மேட்டிங் சீசன்ன்றது ஸ்ப்ரிங் ஆரம்பிச்ச உடனே தொடங்குது. ஸோ காப்ளினுடைய ஆக்டிவிட்டிஸும் இந்த சமயத்துல தான் வந்து அதிகமா காணப்படும். ஈவன் தோ இவன் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலுமே இவன் வந்து வேட்டையாடத்தை இன்கிரெடிபிளி ஃபாஸ்டாக கற்க செய்யறான்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி தான் ஒரு பிளான் போடுறாரு. இவன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான அட்வென்ச்சர்ஸ் கூட கோஆபரேட் செய்தானா இவனுடைய பொட்டன்ஷியலுக்கு மேலேயே இவன் வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னுடைய இன்ஜுரியான லெக்ன்றது ரொம்பவே மோசமா வலிக்க செய்யுது. அது எனக்கு எதை உணர்த்துதுன்னா எனக்கு இன்னுமே வந்து நிறைய டைம் கிடையாது அந்த காப்ளினை வந்து ஃபைன் பண்றதுக்கு. நான் வந்து அதை கண்டுபிடிச்சு எவ்ரி லாஸ்ட் காப்ளின் வரைக்கும் கொல்ல செய்வேன்னு சொல்லி இந்த கஸும் வந்து வில்லத்தனமா சொல்றாரு. இது வந்து எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூரத்தி பொண்ணும் ஆர்வமா கேட்க, ஆமா ரியலி எப்ப இது ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணும் கேட்கிறாங்க. டோரத்தி உனக்கே தெரியுமே, நீ தான் எத்தனை முறை அதை கேட்ப அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஜுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா பார்க்கிறாங்க. டாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோரத்தி பொண்ணும் ஹாப்பியா ஓடி வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க. டாடி இது வந்து நியூ கிளாத்ஸ், டோரத்திக்கு புது கிளாத்ன்றது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா பார்க்கும்போது ஓ ஏன்னா இந்த பேக்ன்றது நகர செய்யுதுன்னு சொல்லிட்டு உடனே பார்க்க செய்யறாங்க. என்ன இது வந்து பேக் மேஜிக்கான்னு சொல்லிட்டு டோரத்தியை ஹாப்பியா பார்க்கும் போது
டாடி டாடி இது என்ன மேஜிக், பேக் மேஜிக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இல்ல இல்ல இதெல்லாம் மேஜிக் கிடையாது, நான் உனக்கு ஷோ பண்றேன். ஸோ உன்னோட டாடி வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த முச்சை வந்து கைட்ட பாக்குறான். அப்ப நம்மளோட லிஸியும் வந்து யா டோரத்திய ஒரு கையில பிடிச்சிட்டு ஒத்த கையில பைய அவுகிறது கடினமான விஷயம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒய்ஃப் ஆகிய லிஸி வந்து உதவ செய்யறாங்க. ஸோ அதுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரியேச்சர் வெளில வருது. ஏன் நீங்க எதிர்பார்த்த மாதிரி தான் அது வந்து நகருதுன்னு சொல்லிட்டு டோரத்தியை வந்து காத்துனாங்க. ஒரு முயலா டோரத்தி நான் உனக்காக இதை வெளில எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு நம்மளோட லிஸியும் சொல்ல செய்யறாங்க. ஸோ அழகா இருக்குது அந்த முயல் குட்டியும் பாத்தீங்கன்னா தெரியுது. இந்த ரேபிட் வந்து விசித்திரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா இந்த ரேபிட்டோட ஹெட்ல வந்து ஒரு ஹார்ன் இருக்குது, கொம்பு இருக்குன்னு சொல்லி சொல்லும் போது இந்த ரேபிட்டை கியூட்டா காட்டுறாங்க. வாவ் இது வந்து ரொம்பவே கியூட்டா இருக்குது. சோ அதுக்கிட்ட வராத டோரத்தி, ஏன்னா இதற்கு கொம்பு இருக்கிறதுனால இது டேஞ்சரஸான பீஸ்ட் தான் சொல்லிட்டு நம்மளோட லிஸியும் வார்ன் பண்றாங்க. அம்மா எனக்காக அதை பிடிக்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை சொல்லும் போது அப்படின்னு சொல்லிட்டு லிஸியும் வந்து பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஆனா இது வந்து ஒரு முயலா, இதற்கு வாய்ப்பே கிடையாது, இதை நம்ம ஈஸியா பிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு லிஸியும் வந்து குழம்பு செய்யறாங்க. வெயிட் அ மினிட், இதை பார்க்கும்போது டியர் இதுக்கு வந்து காயப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பனி வந்து ஹர்ட்டா இருக்குதா? ஓனோ பனிக்கு வலிக்கும்ல பாப்பா, பனிக்கு பாருங்க வலிக்க செய்யுது அப்படின்னு சொல்லி போட்டி பொண்ணு வந்து கியூட்டா சொல்றாங்க. எனது காயப்பட்டு இருக்கா, சரி ஏங்க கொடுங்க நான் வந்து சரி பண்றேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜோனும் அந்த பனியை வாங்க செய்யறாங்க. என்னங்கன்னு சொல்லிட்டு லிஸியம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பனி மேல ஹீரோ வந்து ஹீலிங் மேஜிக்கை பயன்படுத்துறான். ஓ பனிக்கு காயம் இதுக்கப்புறம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டோரத்தி பொண்ணு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. பாப்பா நீங்க உண்மையிலேயே அமேசிங், சோ அமேசிங் சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து அவங்க வந்து அட்மையர் ஆகுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பெருமிதப்படுறான். வெயிட் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பனியை கீழே வரும்போது டோரத்தி வந்து ஒரு கூடையை கொண்டு வராங்க. இதை பாருங்க இதுல வைங்கன்னு சொல்லிட்டு டோரத்தியும் அந்த பேஸ்கெட்டை கொண்டு வரும்போது இந்த பனின்றது தூங்குதான். டோரத்தி இந்த பனியை நீதான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணு சொல்லிட்டு நம்ம ஜுவானும் அவளுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்க செய்யறான். இவர் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு டோரத்தியும் புரியாம பாக்குறாங்க. ஏன்னா குட்டி பொண்ணு தானே, அந்த லாங்குவேஜ் அவருக்கு புரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா பாப்பா ஒண்ணு அந்த பனியை டேக் கேர் பண்ண சொல்லிட்டு லிஸி தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றாங்க. நானா அப்படின்னு சொல்லி குட்டி பொண்ணும் பார்த்துட்டு எஸ் டோரத்தி வந்து இந்த பன்னியை நல்லா பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா வராங்க. நீ வந்து கவலைப்படாத, இதுக்கப்புறம் நான் ப்ரொடெக்ட் பண்ண சொல்லிட்டு அந்த பண்ணிக்கு நம்ம டோரத்தியும் பேச செய்யறாங்க. அப்ப நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஹாப்பியா சிரிக்க செய்யறாங்க. ஸோ நைட் டைம் கேபின் தான் ஷோ பண்றாங்க. ஸோ நம்மளோட டோரத்தி குட்டி வந்து அழகா அந்த பனியை பக்கத்துல வச்சுனே தூங்குறாங்க. நிறையன்னு சொல்லிட்டு ஷோ பண்றாங்க. ஹியூமன்ஸ் வந்து ரொம்பவே பேராசை கொண்ட கிரியேச்சர்ஸ். நான் வந்து என்கிட்ட என்ன இருக்குதோ அதற்கு வந்து நன்றி உணர்வாக இருக்கணும். அதை விட்டுட்டு நான் வந்து இன்னும் நிறைய விஷயத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிறேன். அட் ஃபர்ஸ்ட் அந்த கேரேஜ்ல இருந்து நான் எஸ்கேப் ஆனது கிரேட்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நாங்க ஒரு ஆடு மாடுகள் போல அடைக்கப்பட்டு பல இடங்களுக்கு அடிச்சு செல்லப்பட சொல்லி ஹீரோவும் யோசிக்கிறான். பட் ஒன்ஸ் எங்களுக்கு இவ்வாறான ஒரு வீடு கிடைச்ச உடனே நாங்க இதை வந்து தூரத்துக்காக எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ அவளுக்கு வந்து ஓடி விளையாட இன்னும் ரூம்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். இதுதான் சொல்றாங்க, ஹியூமன்ஸோடைய கிரீட் வந்து இன்னுமே வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சிலன்னு சொல்லிட்டு யோசிக்க செய்யறாங்க. இப்போ வந்து எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடு இருக்குது, ஆஸ் வெல் ஆஸ் ஒரு ஃபேமிலியும் இருக்குது. நான் இப்போ வந்து இனிமே வந்து படிச்சு எழுதுறதுக்கு கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனுடைய பேஷனேட்டான டெசிஷனை ஷோ பண்றாங்க. அப்கோர்ஸ் நான் வந்து லிஸிக்கு ரொம்பவே கடமைப்பட்டவனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். லிஸி வந்து அந்த ஸ்லேட்டை படிச்சு ஹீரோக்கு சொல்லித்தராங்க. ஆப்பிள், பியர், ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற வேர்ட்ஸ் வந்து ஹீரோக்கு வந்து சொல்லித்தராங்க. இவ வந்து இன்னைக்கு முழுவதும் ஒர்க் பண்ணி ரொம்பவே களைப்பா இருக்கிறா. இவளுக்கு தற்பொழுது ரெஸ்ட் தேவைப்படும் சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா ஜென்டலா வந்து அவளுடைய ஷோல்டரை பிடிச்சு விடுறான். இதுக்காக நான் சொன்னேன் இந்த மான்வா வந்து ரியலி நல்லா இருக்கும், உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எவ்வா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போர்ட்ரேட் பண்றாங்க பாருங்க. ஸோ நம்ம தான் ஹண்ட் பண்றோம், நாம தான் நிறைய வேலை செஞ்சோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஈகோ இல்லாம ஸோ அவங்க ஒய்ஃப்க்கு விட்டு கொடுத்து போறது, ஸோ ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அவன் எடுக்கிற ஸ்ட்ரகிள்ஸ், ஸோ இது வந்து ஒரு ஹோல்சமான ஃபீலை வந்து நம்மளுக்கு வழங்க செய்யுது. ஸோ நம்ம லிஸியை வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்படுகிட்டே சொல்றாங்க. எவனுடைய டச்ன்றது வார்மா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி லிஸியை வந்து அப்படியே பதட்டம் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஜுவானா வந்து லிஸியை வந்து க்ளோஸ் அப்ல பாக்குறான். ஸோ அந்த கேண்டில் லைட்டும் வந்து ஆஃப் ஆகுது. ஸோ மறுநாள் தான் ஷோ பண்றாங்க. நான் வந்து பிக் சிட்டிக்கு போயாகணும், அங்கதான் வந்து இன்ஃபர்மேஷன் புரோக்கர்னா இருக்க செய்யறாங்க. நான் அதற்கு டிராவல் செய்யறதுக்கு எனக்கு வந்து 1.5 நாள் இந்த கேரேஜ்ல போனா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நபரும் சொல்றான். அவன் வேற யாருமே கிடையாதுங்க, நம்மளுடைய வில்லேஜ் சீஃப் தான். இது என்ன 6 நாள் தான் ஆச்சு, என்னோட பாடின்றது இந்த அளவுக்கு ஆல்ரெடி ஸ்டிஃபா மாறிடுச்சு, இது வந்து வீணாக போகாது, ஏன்னா இந்த கேரேஜினுடைய ஃபேரு, ஸோ புரோக்கரை பாக்குறதுக்கான செலவு, இது எல்லாமே சொல்லி யோசிக்கிறான். இது அனைத்தும் வந்து ஒர்த் ஆகும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹீலிங் மேஜஸ் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்மாலா வீக்கா ஒஸ்டா தான் கண்டிஷன்ல இருப்பாங்க. ஆனா இந்த மவுண்டைன் கீப்பர்ன்ற முட்டாள் வந்து கம்ப்ளீட்லி வேற லெவல்ல இருக்கிறானே,
நான் வந்து இவன மாதிரியான ஸ்ட்ராங்கான மேசிவான ஆளை என்னுடைய வாழ்நாளே சந்திச்சது கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த வில்லேஜ் சீஃப் யோசிக்கிறான். இதே ஸ்பீட்ல போனா நான் இந்த இன்ஃபர்மேஷனுக்காகவே வந்து சில கோல்டு காயின்ஸையும் பெற செய்வேன்னு சொல்லிட்டு அவனும் வந்து வில்லத்தனமா பிளான் போடுறான். தென் அங்க வந்து என்னதான் நடக்க போகுது, நம்மளும் வந்து ஒரு ஹீரோ சவுண்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு நபர் கேட்க, இதை பார்க்கும்போது நம்மளோட கண்ட்ரி வந்து ஒரு ஹீரோவை சமன் பண்றதுக்காக செவரல் டைம்ஸ் வந்து ட்ரை தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு நபரும் பேசுறான். ஸோ நடுவில் தான் நம்மளோட வில்லேஜ் சீஃப் வந்து கிரஷ் பண்றாங்க. ரூமர்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட கண்ட்ரில இருக்கிற அந்த டெம்பிள் வந்து ஆல்ரெடி ஒரு ஹீரோவை சமன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல செய்யறாங்க. அப்படின்னா வந்து எலிமினேஷன்ல அப்பியர் ஆகி இருக்கிற ஒரு ஹீரோன்றது எல்லாம் ஃபேக்கான ரூமரான்னு சொல்லிட்டு இவனும் கேட்கும்போது, ஆனஸ்டே நம்மளுக்கு தெரியாது ஒரு ஹீரோன்றவன் ஆக்சுவலி எக்ஸிஸ்ட் ஆகுறானா இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ வெள்ளனித்தனமா வந்து இவனுக்குள்ளேயே பேசிட்டு வராங்க. நாம இது எப்படி நம்ம சேர்த்து அவன் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருப்பான், எது வந்து கேட்கறதுக்கே சில்லியா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு நபரும் சொல்றான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஹீரோ வந்து நம்மள காட்டில வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருப்பானா, எது வந்து ஒரு பொய்யான ஃபேக் தகவலா இருந்துச்சுன்னா நாம அதை விரைவிலே கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு அந்த நபரும் சொல்ல செய்யறான். நான் வந்து இதை மறந்துட்டேனே, நான் இப்ப இருக்கிற வில்லேஜ் பாத்தீங்கன்னா என்னுடைய எலிமினேஷனுக்கு அருகாமையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜ் சீஃபும் வந்து யோசிக்கிறான். நான் வந்து ஹரிய பண்ணணும், இந்த இன்ஃபர்மேஷனை வித்து காசு பார்த்தே ஆகணும், அதே போல என்னோட கிராமத்தையும் நான் லீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ பாருங்க, அவங்க வில்லேஜ் சீஃப்ன்ற தகுதியே இல்லாதவன் தான் தலைவனா இருக்கிறான். ஸோ பல இடத்துல இந்த மாதிரி தான் நடக்குது, என்ன சேர்த்து பிகாஸ் எனக்கு தெரியாது எப்ப எலிமினேஷன் வந்து எங்க மேல வந்து போர் தொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இவனும் வந்து அந்த கேரேஜ்ல பயணம் பண்ணிக்கிட்டே யோசிக்கிறான். பண்ணி எனக்கு செய், உனக்கு போரா இருந்துச்சுன்னா இந்த டோரத்தி பொண்ணு கூட விளையாடுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய குட்டி பொண்ணு ஹாப்பியா பார்க்கும்போது, டோரத்தி அது ஒன்றும் சாப்பிட்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லிசி சொல்லும் போது, நீங்க இந்த மாதிரி சில்லியா பேசாதீங்க மாம், ஈவன் தான் எனக்கும் தெரியும் இந்த குட்டி பாப்பாவை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு சொல்றாங்க. உனக்கு அது தெரியும்னா உனக்கு ஏன் சொல்லி ஊத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயன் தொடக்க செய்யறாங்க. ஓ, பன்னிக்கு ஃபுட் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹாப்பியா போறாங்க. மாம், டோரத்தி வந்து பன்னீஸ்க்கு ஃபீட் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு வேர்நாடா போட்டு போறாங்க. அது வந்து வீடா இருக்குது, எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடு இருக்குது, அப்புறம் ஏன் பாப்பா இவ்வாறான ஃபென்சிங்க வந்து உருவாக்க செய்யறாரு. ஓ ரைட், நான் வந்து எதற்காக வந்தேன், பனீஸ்க்கு ஃபீட் பண்ணணும் ஹீஹின்னு சொல்லிட்டு பார்க்கிறாங்க. ஸோ 2 முயல் வந்து அவங்களுடைய கொட்டகையில இருக்குது. இது வந்து உண்மையிலேயே பெருசாகவும் அக்லியாகவும் காணப்படும் சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சேடா வராங்க. ஏன்னா உள்ள வந்து கியூட்டா இருக்குது. ஸோ இந்த பன்னீஸே அதையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன், கம்பேர் பண்ற தப்பு தான். ஸோ இந்த பொண்ணு வந்து ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. பன்னி இந்த சாப்பிட செய், டோரத்தி வந்து இன்னைக்கு பிஸியா இருக்கிறா, அதனால நீங்களே வந்து சாப்பிடுங்க, நல்ல பிள்ளை தானே நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓ, இங்க வந்து நிறைய ஃபுட் இருக்குது, நான் நினைக்கிறேன்னா டோரத்தியால கூட மேஜிக்கா பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. பாப்பா வந்து வீட்டுக்கு திரும்பினோடனே நான் அவருக்கு செய்து காட்டாகணும்னு சொல்லிட்டு அவங்களோட மேஜிக் பத்தி யோசிக்கிறாங்க. மேபி நான் வந்து உல்ஃப் மீட்ல கூட மேஜிக்கா பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கறாங்க. இப்ப நான் வந்து அந்த புல்லு மேல அவங்க பயன்படுத்தி நிறைய புல்லானதை யோசிக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து நான் மீட் மேல பயன்படுத்த நிறைய மீட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஹாப்பியா வந்து ஃப்ரைங் கீஸை வந்து அந்த ரேபிட்ஸ்க்கு கொடுக்க செய்யறாங்க. மெர்ச்சன்ட் கேரேஜ்ன்றது நம்மளுடைய வில்லேஜ்க்கு விரைவா வரப்போகுது. அப்படி அது வந்து எங்களால தேவையான பொருட்களை வாங்க முடியலன்னா அது ஒரு ட்ரபுள் ஆயிருமேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய டிசியை வந்து அந்த ஒல்ஃபினுடைய பெல்ட்டை வச்சுன்னு யோசிக்க செய்யறாங்க. மெர்ச்சன்ட் வந்து இவ்வாறான ஒல்ஃப் ஸ்கின் வந்து ரொம்ப விரும்ப செய்வாரு. சின்ஸ் இதுதான் வந்து ஜூவன் ஃபர்ஸ்ட் வேட்டையாடினதால எனக்கு இதை விற்கிறதுக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டார்ட் ஆகுறாங்க. ஆனா நாங்க வந்து வாங்க வேண்டியதற்கு பல விதமான திங்ஸ்ன்றது லிஸ்ட்ல இருக்குது. ஸோ நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நான் வந்து இன்னுமே நிறைய கிளாத்ஸ் அதே போல ஷூஸ்னா வந்து ஜூவானுக்கு தேவையானதை வாங்கி தரணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப சேடா அந்த பெல்ட்டை பிடிச்சுன்னு அழுவ செய்யறாங்க. எங்களுக்கு தண்ணியில சேர்த்து வைக்கிறதுக்கும் ஒரு பொருள் தேவை, அதே போல ஒரு பானை, அதே போல நிறைய இன்கிரீடியன்ஸும் தேவைப்படுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய லிசியும் வந்து சேடா வராங்க. நான் வந்து எதிர்பார்த்தபடிதான் இந்த ஒரே ஒரு ரேபிட் பெல்ட்ன்றது போதுமானதா இருக்காது. ஸோ அந்த முயலுடைய ஸ்கின்னை பார்த்துன்னு யோசிக்க செய்யறாங்க. அப்படின்னான்னு சொல்லிட்டு ஒரு போல்டான டெசிஷனையும் மேற்கொள்றாங்க. ஸோ அவங்களுடைய ஹேரை வந்து கட்ட செய்யறாங்க. சிசர் எடுத்து சஜக், அவ்வளவுதான். டோரத்தி, லிசி, நான் வந்து வீட்டுக்கு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வரான். பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு ஓடி போறாங்க. டோரத்தி அப்ப வெல்கம் பேக்னு சொல்லிட்டு லிசியும் பார்க்கும்போது லிசின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். பாப்பா நீங்க அதை பார்த்தீங்களே, அம்மாவோட முடின்றது காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட டோரத்தி பொண்ணும் வியப்பா சொல்றாங்க.